Hello guys, welcome back to Tamil YouTuber. ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து தமிழ் யூடியூபருக்கு வந்திருந்தீங்கன்னா ஸோ இது வந்து ஒரு ஆண்ட்ராய்ட் டெவலப்மெண்ட் வந்து தமிழ்ல சொல்லி கொடுக்குற சேனல். ஸோ நீங்க வந்து ஆண்ட்ராய்ட் டெவலப்மெண்ட்ல இன்ட்ரெஸ்டா இருந்தீங்கன்னா சேனலை வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் பக்கத்துல இருக்க பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்பதான் நாங்க போடுற வீடியோ வந்து உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம என்ன ஆப் பில்ட் பண்ண போறோம்னா நீங்களே இந்த ஸ்க்ரீன்ல பார்க்கலாம். ஒரு வெப் வியூ வச்சுட்டு அதில் வந்து டிஃபால்ட்டாக ஒரு கூகுள் அட்ரஸ் கொடுத்துருக்கோம். தென் கீழே வந்து நிறைய ஐகான்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் வந்து அந்த ஐகான்ஸை கிளிக் பண்ணும்போது, அதாவது அந்த லிங்க் என்ன கொடுத்துருக்கீங்களோ அதை கிளிக் பண்ணும்போது அந்த வெப் லிங்க்குள்ளே போகும். ஸோ அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்களே பார்க்கலாம், கீழே இருக்கிற 4 ஐகான் இருக்கும். ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் அண்ட் லிங்க்டின் மாதிரி. ஸோ நீங்கள் அந்த ஐக்கானை கிளிக் பண்ணும்போது அது கரஸ்பாண்டோட வெப் லிங்க், அதாவது வெப் பேஜுக்குள்ளே போகுது. ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோவில் வந்து ஒரு எம்டி ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன், வெப் வியூ ஆப்புங்கிற நேமில். ஸோ உங்களுக்கு வந்து எப்படி வந்து ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ வந்து பேசிக்ஸ் தெரில அண்டு நீங்கள் வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணீங்க, பிகினாக இருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ பார்த்தேன் ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷனோட. ஸோ அந்த வீடியோ வந்து இந்த மேலே காலில் கொடுக்குறேன், கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஒரு ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ பற்றி உங்களுக்கு அப்போ தான் ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அதில் வந்து நீங்கள் எப்படி ஒரு ஆப், ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணுங்கிறத பார்க்கலாம். ஸோ ப்ராஜெக்டை கிரியேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃபஸ்ட் வந்து ஆப்பு, ரிசோர்ஸஸ், லேஅவுட்ஸ் அந்த ஆக்டிவிட்டி மெயின் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். தென் நம்மளோட பேக்எண்ட் ஃபைலான ஜாவா ஃபைலை வந்து ஜாவா, அப்புறம் உங்களோட பேக்கேஜோட நேம் மட்டும் அதுக்குள்ளே இருக்கும் மெயின் ஆக்டிவிட்டி, அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போதைக்கு நம்ம மெயின் ஆக்டிவிட்டியில் வந்து இது பண்ண போகிறது கிடையாது. ஸோ XML ஃபைல் போய்க்கோங்க. ஸோ முன்னாடி பார்த்த மாதிரியே அந்த ஆப்பில் எப்படி இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு வந்து வெப் வியூ கொடுக்கணும். ஸோ அந்த வெப் வியூக்காக நமக்கு இந்த டெக்ஸ்ட்டு தேவையில்லை, இது தூக்கிடலாம். ஸோ இப்போ வந்து வெப் வியூ கொடுக்கலாம். வெப் வியூன்னு டைப் பண்ணுங்கள். தென் வித்து வந்து மேட்ச் பேரண்ட் கொடுத்துக்கோங்க. ஹைட்டு வந்து நான் வந்து 650 dp வைக்கிறேன், 650 dp. தென் இதோட ஐடி வந்து நான் வந்து வெப்னு கொடுத்துக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து எந்த நேம் வேணால் கொடுத்துக்கலாம், உங்களோட இஷ்டம். தென் இதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளோட லேஅவுட்டோட டைப் வந்து மாற்றணும். ஸோ கன்ஸ்ட்ரெயின் லேஅவுட்லேருந்து லீனியர் லேஅவுட்டாக மாற்றணும். ஸோ லீனியர்னு டைப் பண்ணிங்கன்னா ஒரு பாப்பா போகும், என்ட்ரு கொடுத்துக்கோங்க. ஸோ என்ட்ரு கொடுத்துட்டிங்கன்னா அந்த லீனியர் லேஅவுட் வந்து எந்த ஓரியன்டேஷனில் இருக்கும் வைக்கணும். ஸோ நான் வந்து ஃபுல் ஆப்போட ஓரியன்டேஷன் வந்து வெர்டிக்கலில் வைக்கணும். ஸோ ஓரியன்டேஷன் வெர்டிக்கல் செட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து ஒரு வெப் வியூ க்ரியேட் பண்ணியாச்சு, நீங்களே பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம கீழே வர டேப்ஸ்லாம் க்ரியேட் பண்ணணும், அதாவது ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் அண்டு லிங்க்டின். ஸோ அதை க்ரியேட் பண்ணுறதுக்கு இன்னொரு லீனியர் லேஅவுட் தேவை, அது க்ரியேட் பண்ணிக்கோங்க. லீனியர் லேஅவுட். ஹைட் வந்து மேட்ச் பேரண்ட் கொடுத்துக்கோங்க, வித் மேட்ச் பேரண்ட் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இதோட ஓரியன்டேஷன் வந்து ஹரிசாண்டலாக செட் பண்ணிக்கோங்க, ஹரிசாண்டல். ஸோ இதுக்குள்ளே வந்து நம்மளோட இமேஜ்லாம் இப்போ கொடுக்கலாம். ஸோ இமேஜ் கொடுக்குறது நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா இமேஜ் வியூ. ஸோ அதை கொடுத்துக்கோங்க, இமேஜ் வியூ. ஸோ இதோட வித்து வந்து 0 dp கொடுக்கணும். தென் ஹைட் வந்து மேட்ச் பேரண்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ நம்ம வித்து வந்து 0 dp கொடுத்தனால இதோட வெயிட் வந்து நம்ம அசைன் பண்ணணும். ஸோ வெயிட் வந்து 2 கொடுத்துக்கோங்க. தென் ஸோ இதோட ஐடி கொடுத்துக்கலாம். ஸோ ஐடி வந்து ஃபஸ்ட்டு பேஜ் வந்து நான் வந்து ஃபேஸ்புக் இருக்க போகிறோம். ஸோ அதோட ஐடி வந்து நான் FBன்னு அசைன் பண்ணிக்கிறேன். ஸோ
அவ்வளோதான். இதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு வந்து மொத்தம் எவ்வளோ இமேஜ் வேணும்னா 4 இமேஜ் வேணும். ஸோ 4 இமேஜ் வியூ வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. Ctrl+C, தென் அது கீழே பேஸ்ட் பண்ணுங்கள். ஸோ நான் பார்த்தீங்கன்னா 4 இமேஜ் வைக்கணுக்காக 4 டைம் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டோட பட் இதோட ஐடி வந்து எப்பவுமே சேமாக இருக்கக்கூடாது. ஏன்னா அப்போ தான் வந்து நான் ஐடென்டிஃபை பண்ண முடியும் பேக்கெண்டில். ஸோ அதோட ஐடியை வந்து ஃபஸ்ட்டு மாற்றிக்கோங்க. ஃபஸ்ட்டு FB கொடுத்தோம், செகண்ட் வந்து இன்ஸ்டாகிராமுக்கு இன்ஸ்டான்னு கொடுத்துக்கிறேன். தென் ட்விட்டர், தென் லிங்க்டின். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்தோட ஐடியும் மாற்றியாச்சு. பட் இப்போ நம்ம வந்து என்ன கொடுக்கணும்னா இதுக்கு ஒரு இமேஜ் கொடுக்கணும். ஸோ அந்த இமேஜ் கொடுக்குறதுக்கு வந்து நீங்கள் வந்து ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அது கூட யூஸ் பண்ணலாம். ஸோ நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன், அது யூஸ் பண்ணுறேன். இந்த இமேஜ் காப்பி பண்ணிக்கோங்க. தென் நம்மளோட ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவில் போயிட்டு ரிசோர்ஸஸ் கீழே ட்ராவபிள்ஸ் இருக்கும். ஸோ அந்த ட்ராவபிள்ஸை கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பேஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ அது பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ட்ராவபிள்னு காட்டும் அண்ட் ட்ராவபிள் V24னு காட்டும். ஸோ அந்த ட்ராவபிள்ங்கிற ஃபோல்டரில் வந்து கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. அடுத்து ஓகே கொடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த இமேஜ்லாம் இங்கே வந்திருக்கும். FBB, இன்ஸ்டா, லிங்க்டின், ட்விட்டர்னு. ஸோ நம்ம வந்து எந்தெந்த ஐடியில் எந்தெந்த எது கொடுத்தோமோ அது கீழே வந்து அந்த இமேஜை வந்து இது பண்ணிக்கோங்க, வியூ பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து இமேஜ் கொடுக்க வந்து சோர்ஸ் கொடுக்கணும், SRC. தென் ட்ராவபிள்ஸ் வந்து அந்த நம்ம வந்து இப்போ என்ன கொடுக்க போகிறோம்னா FBயோட இமேஜ் கொடுக்க போகிறோம். ஸோ FBயோட இமேஜ் வந்து நான் FBBன்னு சேவ் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே வந்து நான் FBBன்னு அடிச்சுன்னா அந்த இமேஜ் வரும். இங்கே வந்துருக்க ட்ராவபிள்ஸ் FBB அது என்ட்ரு கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்தோன்னே நீங்கள் இங்கே பார்க்கலாம், கீழே வந்து இங்கே ஃபேஸ்புக்கோட இமேஜ் வந்துடுச்சு. ஸோ அதே மாதிரி தான் இந்த மீதி 3க்கும் பண்ணணும். இன்ஸ்டாகிராம் கொடுத்துட்டு SRC கொடுத்துட்டு இன்ஸ்டான்னு டைப் பண்ணணும். ஸோ இப்போ இன்ஸ்டாகிராம் வந்துடும். ஸோ அதுக்கு கொடுத்துக்கோங்க. ஸோ இதே மாதிரி மீதி எல்லாத்துக்கும் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா இமேஜும் கொடுத்து முடிச்சாச்சு. ஸோ நம்மளோட ஃப்ரண்ட் எண்ட் இவ்வளோ தான். ஸோ இது வந்து இது கிளிக் பண்ணால் ஃபேஸ்புக் ஓப்பன் ஆகும், இது கிளிக் பண்ணால் இன்ஸ்டாகிராம் நியூஸ் ஓப்பன் ஆகும், ட்விட்டர் அண்ட் லிங்க்டின். ஸோ அதெல்லாம் நம்ம வந்து பேக் எண்டில் தான் பண்ண முடியும். ஏன்னா அது வந்து ஜாவா ஃபங்க்ஷன்ஸ். ஸோ அது வந்து ஜாவாவில் தான் பண்ண முடியும். ஸோ இப்போதைக்கு இதில் வந்து நம்ம எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம மெயின் ஆக்டிவிட்டி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ மெயின் ஆக்டிவ் ஓப்பன் பண்ணோன்னா இங்கே என்ன கொடுக்கணும்னா நம்ம முன்னாடி பேஜில் என்ன கொடுத்துருக்கோம்னா வெப்வியூ கொடுத்துருக்கோம். ஸோ அந்த வெப்வியூ வந்து இங்கே அசைன் பண்ணணும். ஸோ அதுக்கு வெப்வியூ கால் பண்ணிக்கோங்க. வெப்வியூ ஸோ இப்போ நம்ம இந்த வெப்வியூங்கிறது இதோட நேம். ஸோ நீங்கள் வந்து எந்த நேம் வேணால் கொடுக்கலாம். வெப்வியூங்கிற கொடுக்கலாம், மை வெப்வியூன்னு கொடுக்கலாம், இல்லாட்டி வெறும் வெப்னு மட்டும் கொடுக்கலாம். ஸோ அது வந்து உங்களோட இஷ்டம். ஸோ இப்போ வந்து நம்ம ரெஃபரன்ஸ் கொடுக்கணும். ஸோ அதுக்கு வந்து இந்த வெப்வியூ கால் பண்ணிக்கோங்க. வெப்வியூ ஈக்குவல் டு find view by id r.id.web. ஸோ இங்கே ஏன் வெப் கொடுத்துருக்கோன்னா நம்ம முன்னாடி வந்து வெப்வியூவில் என்ன அதோட ஐடி வந்து என்ன கொடுத்துருக்கோன்னா வெப்னு தான் அசைன் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்களே பார்க்கலாம், இங்கே வெப்னு அசைன் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வெப்பை வந்து நான் இங்கே கொடுத்துருக்கேன் ப்ரிஃபரன்ஸ்க்காக. ஸோ இப்போ வந்து நம்ம வெப்வியூ கொடுத்தாச்சு. ஸோ இப்போ என்ன கொடுக்கணும், நம்மளோட வெப் அட்ரஸ் வந்து கொடுக்கணும். ஸோ அதுக்கு வந்து web.set web client இங்கே கீழே வந்துருக்கு set web client equal to new. ஸோ இங்கே வந்து நீங்கள் என்ன கிளாஸ் வந்து அடுத்து க்ரியேட் பண்ண நினைக்கிறோமோ அந்த கிளாஸ் நேம் கொடுத்துக்கலாம். நான் வந்து வெப் கிளைண்ட்னே கொடுத்துக்கிறேன். ஸோ ஓகே, வெப் கிளைண்ட்னு கொடுத்தாச்சு. இங்கே வந்து இப்போ எரர் காட்டும், ஏன்னா நம்ம இந்த கிளாஸை வந்து க்ரியேட் பண்ண கிடையாது. ஸோ அதை வந்து இதுக்கப்புறம் தான் பண்ண போகிறோம். ஸோ இது கீழே என்ன கொடுக்கணும்னா நம்மளோட வெப் URL கொடுக்கணும். web.load URL
ஸோ இதுக்குள்ளே ஸ்ட்ரிங் கொடுக்கணும். ஸோ அதோட லிங்க் அட்ரஸ் வந்து நம்ம அடுத்து கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணணும்னா நம்மளோட வெப்பேஜில் வந்து ஜாவா ஸ்கிரிப்டை வந்து எனேபிள் பண்ணணும். ஏன்னா நிறையா இப்போ இன்ஸ்டாகிராம் அண்டு ட்விட்டர் அந்த மாதிரி எடுத்துட்டிங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்ட் வச்சு தான் அவங்க வந்து அனிமேஷன்ஸ்லாம் இருக்கும், அன்லோட் அனிமேஷன்ஸ் அதெல்லாம் வந்து ஜாவா ஸ்கிரிப்டில் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நம்மளை ஜாவா ஸ்கிரிப்ட் எனேபிள் பண்ணலாம், அதெல்லாம் இருக்காது. ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட் எனேபிள் பண்ணிக்கலாம். வெப் settings we go to web dot get settings, then web settings dot set javascript enabled to. ஸோ இப்போ நம்ம ஃப்ளாக் எக்ஸ்பிரஷன்ஸ் என்னென்னா ட்ரூன்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நம்மளோட வெப்பேஜில் வந்து இப்போ வந்து ஸ்கிரிப்ட் வந்து எனேபிள் ஆகிடுச்சு. பட் இங்கே ஸோ நம்ம இங்கே வந்து வெப்னு கொடுக்கக்கூடாது, வெப்யூன்னு தான் கொடுக்கணும். ஏன்னா நம்மளோட நேம் வந்து நம்ம வெப்யூன்னு தான் அசைன் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வெப்யூன்னு கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்மளோட டிஃபால்ட் வெப் அட்ரஸ் கொடுக்கணும். ஸோ டிஃபால்ட் வெப் அட்ரஸ் வந்து நீங்கள் எது வேணால் கொடுத்துக்கணும். நான் வந்து கூகுள்னு கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்மளோட டிஃபால்ட் அட்ரஸ் வந்து வெப்யூவில் வந்து google.comனு கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து எங்கே ஷோ ஆகுனா நம்ம வந்து இங்கே வெப்யூ கொடுத்துருக்கோம்ல, இந்த வெப்யூ. ஸோ இந்த வெப்யூவில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஆப் ஓப்பன் பண்ணோம்னா கூகுள் வந்து ஷோ ஆகும். ஸோ இப்போ வந்து நம்ம வெப்பேஜ், அதாவது ஒரு வெப்பேஜை வந்து எப்படி ஒரு ஆப்பை கன்வெர்ட் பண்ணுங்கிறத பார்த்துட்டோம். பட் இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம கீழே கொடுத்துருக்கோம்ல ஃபேஸ்புக் அண்டு இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், லிங்க்டின்லாம். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணும்போது எப்படி வந்து அதோட லிங்க் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க பார்க்க போகிறோம். ஸோ ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்து நம்ம ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணியிருந்தோம்ல, அந்த கிளாஸை வந்து இப்போ நம்ம வந்து க்ரியேட் பண்ணோம். ஸோ அதுக்கு வந்து பப்ளிக் கிளாஸ், நம்ம கிளாஸோட நேம் என்னமோ அந்த நேம் வந்து இங்கே போடணும். எக்ஸ்டென்ஸ் வெப்யூ கிளைண்ட். ஸோ இங்கே ஏன் வெப்யூ கிளைண்ட் கொடுத்துருக்கோன்னா இது வந்து ஒரு வெப்சைட்டை தான் ஓப்பன் பண்ண போகிறோம், வெப்சைட்டோட லிங்க் தான் கொடுக்க போகிறோம். அதனால் நம்ம வந்து இங்கே வெப் கிளைண்ட் தான் கிளாஸ் தான் யூஸ் பண்ணணும். ஸோ இதுக்குள்ள வந்து நம்ம ஒரு ஓவர் ரைட் மெத்தட் வந்து ஓப்பன் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதுக்கு வந்து Ctrl+O கிளிக் கொடுத்துக்கோங்க. ஸோ Ctrl+O கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இது ஓப்பன் ஆகும். ஸோ அதில் வந்து செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா should override URL loading அப்படின்னு காட்டும். ஸோ அதை கிளிக் கொடுத்து ஓகே கொடுத்துக்கோங்க. ஸோ அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு கிளாஸ் வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ இந்த ரிட்டர்ன் பதிலாக நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம URL வந்து உள்ளே பாஸ் பண்ணிக்கலாம். webview.load URL உள்ளே வந்து URLனு கொடுத்துக்கோங்க. URL. ஸோ ரிட்டர்ன் வந்து நம்ம இந்த இதுக்கு பதிலாக நம்ம வந்து ட்ரூ கொடுக்க போகிறோம். ப்ளஸ் நம்ம ஏன் இங்கே கொடுக்குறோம், நம்மளே வந்து இங்கே URL வந்து பாஸ் பண்ணிட்டோம். ஸோ ரிட்டர்ன் வந்து ட்ரூ கொடுக்கணும். ஸோ இப்போ வந்து இந்த கிளாஸை வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து நீங்கள் உங்களோட ஆப் வந்து ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ டிஃபால்ட்டாக இங்கே இருக்கிற வெப்வியூவில் வந்து நம்மளோட google.comங்கிற வெப்பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். பட் நம்மளால் இந்த எந்த கிளிக் பண்ணாலும் எந்த ஆக்ஷனும் நடக்காது. ஸோ நம்ம வந்து அதுக்கான இது பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா புதுசாக ஒரு ஸ்டேட்மெண்ட் க்ரியேட் பண்ண போகிறோம். அது வந்து பப்ளிக் void. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டோட நேம் வந்து நீங்கள் என்ன வேணால் கொடுத்துக்கலாம். நான் வந்து ஆப்ஸ்ன்னு கொடுத்துக்கிறேன், ஆப்ஸ். ஸோ உள்ளே வந்து வியூ பாஸ் பண்ணணும். வியூ ஸோ வியூ பாஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம வந்து 4 வெப்சைட்டோட லிங்க் வந்து கொடுக்க வேண்டியது இருக்குது. ஸோ வந்து என்னென்னா ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் அண்ட் லிங்க்டின். இப்போ வந்து இந்த 4மே கொடுக்கறனால நம்ம வந்து ஸ்விட்ச் கேஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ ஸ்விட்ச்
ஸோ நம்ம வந்து இப்போ வந்து வியூவை வந்து உள்ளே கெட் பண்ணணும். ஸோ அந்த வியூ வந்து போட்டுக்கோங்க. வியூ டாட் கெட் ஐடி. ஸோ இந்த கெட் ஐடி எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த எஃபியோட இமேஜுக்கு வந்து நான் எஃபின்னு கொடுத்துருக்கேன். அண்ட் இன்ஸ்டா, ட்விட்டர் அந்த மாதிரி ஐடி. ஸோ அந்த ஐடிலாம் ஒவ்வொரு ஐடிக்கும் ஒவ்வொரு கரஸ்பாண்டடான வெப் லிங்க் கொடுக்கறதுக்கு தான் அதோட ஐடி வந்து கெட் பண்ணணும். ஸோ இதுக்குள்ளே யூஸ் பண்ணி கேஸ் போட்டுக்கோங்க. கேஸ் ஆர் டாட் ஐடி டாட் எஃபி. ஸோ இந்த எஃபியில் நம்ம வந்து என்ன லிங்க் யூஸ் பண்ணணும்னு சொல்லி போடணும். இப்போது வெப்யூ டாட் லோட் யூஆர்எல். ஸோ அதுக்குள்ளே ஃபேஸ்புக்கோட லிங்க் வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ அது வந்து லாஸ்ட்டாக கொடுத்துக்கணும். தென் பிரேக். ஸோ இப்போ வந்து எஃபியோட கொடுத்தது இதே மாதிரி நம்ம மீதி 3க்கும் கொடுக்க வேண்டியது இருக்குது. ஃபேஸ்புக், இன்ஸ்டா, ட்விட்டர், and LinkedIn. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நாலோட வெப்பேஜ் கொடுத்தாச்சு. அதாவது எஃபி, இன்ஸ்டா, ட்விட்டர் அண்ட் லிங்க்டின். ஸோ அதோட வெப்போட ஐடிலாம் இங்கே கொடுத்துக்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்னா இது காப்பி பண்ணிக்கலாம். ஸோ கைஸ், நான் வந்து எல்லாத்தையுமே மேனுவலாக டைப் பண்ணிருக்கேன். நீங்கள் வந்து இப்படியே பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் உங்களோட வெப்பேஜ் ஓப்பன் பண்ணிட்டு அதுலேருந்து காப்பி பண்ணி கூட பேஸ்ட் பண்ணிக்கலாம். Instagram, Twitter, then LinkedIn. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 4 வெப்பேஜோட லிங்க்கு கொடுத்தாச்சு. ஸோ இப்போ நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா ஆப் வந்து எந்த இது இல்லாமல் ரன் ஆகும். பட் நம்ம என்ன கொடுக்கணும்னா, இப்போது வெப்பேஜில் வந்து ஒரு வெப்பேஜுக்குள்ளே போகிறோம்னா அதுக்கு பின்னாடி வந்து வரக்கு முன்னாடி நம்ம பேக் ப்ரெஸ்டு ஒரு ஃபங்க்ஷன் கொடுக்க வேண்டியது இருக்குது. ஸோ அதை வந்து கொடுத்துடலாம். ஸோ இந்த ஃபங்க்ஷன் எதுக்குன்னா, நீங்கள் ஒரு வெப்பேஜுக்குள்ளே வந்து இப்போ ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணி ஃபேஸ்புக் லாக் பண்ணி உள்ளே போகிறீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு மெசேஜுக்குள்ளே போயிருப்பீங்க. ஸோ மெசேஜுக்குள்ளே போயிட்டு வெளியே வரக்கு பேக் பட்டன் கிளிக் பண்ணியிருப்பீங்க. ஸோ அது வந்து வரக்கு பதிலாக என்ன ஆகுனா அப்ளிகேஷனை க்ளோஸ் ஆகிரும். ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம பேக் ஆன் ப்ரெஸ்டு ஃபங்க்ஷன் கொடுக்கணும். ஸோ அதுதான் இங்கே பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து அதே மாதிரி ஒரு ஓவர்ரைட் மெத்தட் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ Ctrl+O அமுத்திக்கோங்க. இப்போ வந்து நம்ம சர்ச் பண்ணலாம். நமக்கு தேவையானது வந்து ஆன் பேக் ப்ரெஸ்டு, ஆன் பேக். ஸோ இப்போ நீங்கள் ஆன் பேக்னு சர்ச் பண்ணோன்னா இங்கே வந்துருச்சு ஆன் பேக் ப்ரெஸ்டு. ஸோ அதை வந்து கிளிக் கொடுத்துக்கிறேன். ஸோ அதை கிளிக் கொடுத்தா இந்த மாதிரி ஒரு இது ஓப்பன் ஆகும். ஸோ நமக்கு வந்து இந்த சூப்பர் ஆக்டிவிட்டி தேவை கிடையாது. ஸோ அது போல் நம்மளோட வெப்வியூவோட ரெஃபரன்ஸ் கொடுத்துக்கலாம். வெப்வியூ ஈக்குவல் டு ஃபைண்ட் வியூ பை ஐடி r.id.web. ஸோ நம்ம இப்போ வந்து என்ன பண்ணணும்னா பேக் பட்டனோட ஃபங்க்ஷனை வந்து கொடுக்கணும். ஸோ அதுக்கு வந்து if else ஸ்டேட்மெண்ட் வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ if web can go back
webview dot go back. ஸோ இங்கே வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா if webview dot can go backனா இப்போ நம்ம வந்து வெப் பேஜ்லேருந்து இன்னொரு வெப் பேஜுக்குள்ளேயே இன்னொரு லிங்க் கிளிக் பண்ணி உள்ளே போயிருக்கோம்னா ஸோ அதுலேருந்து வெளியே வர முடியும். ஸோ அப்படி வர முடிஞ்சுன்னா நம்ம வந்து பேக் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா அதோட லிங்க்லேருந்து அதுக்கு முன்னாடி இருக்கிற லிங்க் வந்து பேக் வரணும்னு சொல்லியிருக்கோம். இப்போ வந்து எல் ஸ்டேட்மெண்ட் ரைஸ் பண்ணிக்கலாம். else finish. ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்கோம்னா அப்படி வந்து நம்ம ஒரு வெப்பேஜுக்குள்ளேருந்து இன்னொரு வெப்பேஜுக்குள்ளே போல் ஃபஸ்ட்டு வெப்பேஜ்லேயே தான் இருக்கும். அப்போ வந்து நம்ம பேக் பட்டன் அமுத்தினோம்னா என்ன பண்ணணும்னா அப்ளிகேஷன் வந்து க்ளோஸ் ஆகணும்னு சொல்லியிருக்கோம். அதாவது அந்த வெப்பேஜ்லேருந்து வெளியே வந்துடணும்னு சொல்லியிருக்கோம். ஸோ ஓகே, ஸோ நம்ம வந்து இங்கே வந்து ஆப்ஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம் ஒரு ஃபங்க்ஷனை. பட் அதை வந்து நம்ம வந்து ஆப்பில் வந்து கால் பண்ணவே கிடையாது, அதாவது நம்ம இமேஜ் வியூவில். ஸோ அதை கால் பண்ணுறதுக்கு என்ன பண்ணோம்னா ஒன் கிளிக் ஆப்ஸ். ஸோ இதே மாதிரி எல்லாத்துக்கும் பண்ணணும். ஸோ இப்போ வந்து இதோட பட்டன் ஆக்டிவிட்டிலாம் நடக்கும். பட் இன்னும் நம்ம என்ன பண்ணணும்னா ஸோ இப்போ வந்து நம்ம ஆண்ட்ராய்ட் ஆப்பில் வந்து இப்படி இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து இந்த ஆக்ஷன் பார் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இங்கே வேல்யூஸ்ன்னு இருக்கும். ஸோ அதுக்குள்ளே ஸ்டைல்ஸ்ன்னு இருக்கும். ஸ்டைல்ஸ் ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து லைட் டார்க் ஆக்ஷன் பார் இருக்கும். ஸோ அந்த டார்க் ஆக்ஷன் பார் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் அதில் வந்து NOன்னு டைப் பண்ணுங்கள். நோ ஆக்ஷன் பார் கொடுத்துக்கோங்க. ஸோ நோ ஆக்ஷன் பார்னு கொடுத்தீங்கன்னா இப்போ வந்து இந்த ஆக்ஷன் பார் வந்து போயிடும், நீங்களே பார்க்கலாம். ஸோ போயிடுச்சு. இப்போ வந்து உங்களுக்கு வந்து இங்கே மேலே வந்து ப்ரைமரி கலர் இருக்கும். ஸோ அந்த கலர் வந்து சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கலர்ஸ்குள்ளே போய்க்கோங்க. கலர்ஸ்குள்ளே போய்ட்டு அந்த கலர் வந்து இதுன்னு கண்டுபிடிச்சிக்கோங்க. ஸோ இந்த கலர் தான் அங்கே வந்து இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம என்னவா மாற்றலாம்னு சொன்னீங்கன்னா நான் வந்து ஒயிட்டாக கொடுத்துக்கிறேன். ஸோ ஒயிட் கலர் கொடுத்தாச்சு. இப்போ வந்து நீங்கள் பார்க்கலாம் இங்கே வந்து ஒயிட் கலர் வந்துருக்கும். பட் ஒயிட் கலர் வந்தால் பேக்ரவுண்டில் இருக்கிறதா தெரியல. ஸோ நம்ம வந்து பிளாக் கலர் மாற்றிக்கோங்க. ஸோ பிளாக் கலர் கொடுத்தாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பிளாக் கலராக மாறி இருக்கும். ஸோ நெட்வொர்க்கோட பெர்மிஷன் கொடுக்குறதுக்கு வந்து மேனிஃபெஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. மேனிஃபெஸ்ட்டுக்குள்ளே வந்து இன்டர்நெட் பெர்மிஷன் ஃபஸ்ட்டு கொடுத்துக்கலாம். யூசர்ஸ் பெர்மிஷன், ஆண்ட்ராய்டு பெர்மிஷன், இன்டர்நெட் கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. தென் வெப்வியூவில் வந்து இன்னொரு ப்ராப்ளம் என்னென்னா நீங்கள் வந்து ஒரு எரர் வரும், கிளியர் டெக்ஸ்ட் எரர்னு. ஒவ்வொரு வெப்சைட்டுக்குள்ளே வந்து இன்னொரு வெப்சைட்டோட லிங்க் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி லிங்க் வந்து கிளிக் பண்ணும்போது எரர் வரும். ஸோ அந்த எரரை கிளியர் பண்ணுறது வந்து கிளியர் யூசர்ஸ் கிளியர் டெக்ஸ்ட் டிராஃபிக்னு இருக்கும். ஸோ அது கொடுத்துட்டு அதை ட்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ இது கொடுத்தாச்சு. நம்மளோட இது பண்ணியாச்சு. ஸோ இப்போ எல்லாமே முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ வந்து நம்மளோட ஆப்பை வந்து நம்மளோட ஃபோனில் வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்மளோட இது வந்து எப்படி இருக்குன்னு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆப் வந்து நம்மளோட ஃபோனில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ ஃப்ரண்ட் பேஜில் வந்து கூகுள் வந்துருக்கு டிஃபால்ட்டாக. தென் நம்ம கீழே இருக்கிற ஃபேஸ்புக் ஐக்கான் கிளிக் பண்ணால் ஃபேஸ்புக் பேஜுக்குள்ளே போகுது. தென் இன்ஸ்டாகிராம் கிளிக் பண்ணால் இன்ஸ்டாகிராமில் போகுது. தென் ட்விட்டருக்குள்ளே போகுது. லிங்க்டின் கிளிக் பண்ணால் லிங்க்டின் போகுது. நீங்களே பார்த்துருக்கலாம். நம்ம வந்து ட்விட்டரும் இன்ஸ்டாகிராமும் ஓப்பன் பண்ணும் போது என்னாச்சுன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாப்பப் அனிமேஷன் வந்து லோடிங் அனிமேஷன் மாதிரி வந்துச்சு. ஸோ அது வந்து எதில் பண்ணியிருக்காங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்டில் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால தான் நம்ம வந்து நம்மளோட கோடில் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் எனபிள் ட்ரூன்னு கொடுத்தோம். ஸோ அதனால தான் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் அது வந்து கொடுக்காம விட்டிங்கன்னா என்ன ஆகும்னா அந்த லோடிங் அனிமேஷன்லேயே அப்படியே ஸ்டாப் ஆகி நின்றும், வெப் பேஜ் வந்து லோட் ஆகுது. ஸோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோவில் வந்து நீங்கள் புதுசாக ஏதாச்சும் கற்றுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தென் அப்படி கற்றுருந்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள். தென் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து நம்ம சந்திக்கலாம். அன்டில் தென் பாய்.